கோழி உடல் எடை அதிகரிக்க என்னென்ன செய்யணும்னா, தீவனம் போட்டால் மட்டும் கோழி எடை அதிகரிக்காது. கோழி ஃபஸ்ட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழிகளுக்கு குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும். எப்படிலாம் செய்யணும்னா, வாரம் ஒரு முறை கோழிகளுக்கு கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரை, கோவைக்கீரை இவை வாரம் ஒரு முறை கோழிகளுக்கு போட்டால் வெறும் வயிற்றில் போட வேண்டும். முக்கியமாக அப்படி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கோழிங்க குடல் புழு நீக்கம் இல்லாமல் இருக்கும். குடல் புழு வராமல் இருக்க சுத்தமான குடிநீர் வைங்க. எப்போயும் கொட்டாயை சுத்தமாக வச்சுட்டு இருங்க. புழுக்கள் நிறைந்த பூச்சிகளை உண்ணாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் புழுக்கள் சேராமலும் இருக்கும். இல்லாமல் இருந்தால் கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். எந்த ஒரு தொற்றும் கோழிகளை தாக்காமல் இருக்கும். சீத்தாப்பழம் மற்றும் கேரட், முட்டைக்கோஸ் ஆகியவற்றை சரிவிதமாக உணவில் சேர்க்கலாம். சப்போட்டா, பப்பாளி, சீத்தாப்பழம், கொய்யா போன்ற பழங்களில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இவை கோழிகளுக்கு உடல் எடை அதிகரிக்க உதவுகிறது. தானிய வகைகள் கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம் இவை ஒன்றாக அரைத்து கோழிகளுக்கு தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். அப்புறம் கடலை புண்ணாக்கும் கோழிகளுக்கு உணவாகவும் அளிக்கலாம். இந்த தீவனம் அனைத்தும் தொடர்ச்சியாக தேவையான நேரத்தில் அடிக்கடி கோழிகளுக்கு கொடுக்க வேண்டும். கோழிகளை வேகமாக எடை அதிகரிக்க அதிக கலோரி மற்றும் புரதச்சத்து நிறைந்த தீவனமே இந்த தீவனமாகும். கோழிகளுக்கு கொடுக்கும் தண்ணீரில் சுத்தமான தண்ணீரை எப்போதும் இருக்குமாறு பார்த்துக்கங்க. அசுத்தமான தண்ணீரை கொடுப்பதால் கோழிகளுக்கு நோய் வர வாய்ப்புள்ளது. இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கோழிகளுக்கு போதுமான அளவை தீனியை கொடுக்க வேண்டும். அதிக தேவையில்லாமல் உணவை கொடுப்பதால் உடல் பருமனை ஏற்படுத்தும் பொழுது கோழிகளுக்கு பல வியாதிகள் வர வாய்ப்புள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.